ஓகே. இன்னைக்கு ஸ்லோகா 39 ஸ்டார்ட் பண்றோம். த்ரீ டைம்ஸ் பஞ்சமந்திரம் சொல்லலாம். நமோ ईश्वर भगवान की जय, कामर स्तोत्र की जय, आचार्य महाराज की जय, देव की जय, शंकर भगवान की जय। யாருன்னா 35ல இருந்து 38 வரைக்கும் சொல்றீங்களா? அங்கிள் நான் சொல்லட்டுமா அங்கிள்? சொல்லுங்க. எது சொல்றீங்க? स्वर्ग भवर्ग काममार्ग विमार्गनिष्ठ सद्धर्म तत्व कदनैग पडुस्त्रैलोक्य व्यात निर्पदहि देवी ससान्तु सर्वत्र भाषा स्वभाव परिणाम गुणैरशेषै उन्दार हेमणव पंकज कुंज अंत परियुल्लसन्त नगमयुग सगामि रौमौ पादौ पदानि नव जिनेन्द्र तत्व पद्मानि तत्र विभाति परकल्पयन्ते इन्दं यदादाय विभाति विभूतिर् भुजेन्द्र धर्मोपदेश हररौ पदस्य यात्र प्रभाव निरकृत प्रदान्तकार तात्र कोदो प्रकृगणेस्य दासिनेति अंकल सॉरी मस्त अंकल ஓகே. வேற யாருன்னா சொல்றீங்களா?
நம்ம 39 எத்தனாவதுல இருந்து சொல்றீங்க? 35 போலாமா? சொல்லுங்க. சொல்றீங்களா? ஓகே, நம்ம 39 பார்க்கலாம் இப்போ. பின்னேப கும்ப கலதுஜ்வல சோணிதாக்க முக்தாபல பிரகரபூஷித பூமி பாக பத்தக்ரம கிரமகதம் ஹரிணாதி போபி நாக்ராமதி கிரமயுகாச்சல संश्रितन्ते दिन्नेव कुम्भ गलदुज्ज्वल शोणिताक्क मुक्तापल प्रखरभूषित भूमिभाग बद्धक्रम क्रमगतं हरिणादिपोपि नाक्रामति क्रमयुगाचल संश्रितन्ते இது பாடினா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்பகலதுஜ்வல சோணிதாக்க முக்தாபல பிரகரபூஷித பூமிபாக பத்தக்ரம க்ரமகதம் ஹரிணாதிபோபி நாக்ராமதி க்ரமயுகாச்சல संश्रितन्ते कुम्भगलदुज्ज्वल शोणिताक्क मुक्ताफल प्रखरभूषित भूभाग बद्धक्रम क्रमगतं हरिणादिपोपि नाक्रामति क्रमयुगाचल संश्रितन्ते भिन्नेभकुम्भगलदोज्ज्वल शोणिताक्क मुक्ताफल प्रखरभूषित भूमिभागः बद्धक्रमः क्रमगतं हरिणादिपोपि
जलसंश्रितं ते भिन्ने भकुम्भ गलदोज्ज्वल शोणिताब्ध मुक्ताफल प्रकर भूषित भूमिभागः बद्धक्रमः क्रमगतं हरिणाधिपोऽपि नाक्रामतिक् क्रमयुगाचलसंश्रितं ते இதோட மீனிங் பார்க்கலாம் இப்போ. பத உரை பிந்தேவ கும்ப கலதூஜ்வல சோனிதாப்த முக்தா பல பிரகரபூஷித பூமி பாக பிளக்கப்பட்ட யானையின் தலை நின்றும் பெருகுகின்ற பிரகாசமான உதிரத்தினால் பூசப்பட்ட முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட தரையை உடையதும் பக்த கிரம புதைத்த பாதங்களை உடையதுமான ஹரிநாதி சிங்கமானது கிரமகதம் தன் காலடியில் வந்தவனும் தே உம்முடைய கிரமயுகாஸ்ல சம்ரிதம் இரு திருவடிகளாகிய மலையை அடைந்தவனுமான மாணவனை நாக்ராமதி தாக்காது. யானையை கண்ட சிங்கம் அதன் தலையை பிளக்கும். அதனால் விழுகின்ற குருதி கலந்த முத்துக்களை சிதறச் செய்யும். பயங்கரமான விலங்குகளும் மலை போன்ற தங்களது திருவடிகளை அடைந்தவரை யாதும் செய்யாது சாதுவாகிவிடும். சிங்கத்தின் குரூர குணத்தை மாற்றக்கூடிய சக்தி பகவன் பக்தியில் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்லோகத்துல வந்து மானதுங்காச்சாரியர் பகவானுடைய ஸ்தோத்திர பாடுறதுனால நம்ம ஒரு ஸ்லோகாவுக்கும் வந்து ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு மாதிரி அபய ஸ்தோத்திரம். ஏதாவது நம்ம ஸ்லோகத்தை பாடினா பயம்ன்றது வந்து எல்லாருக்குமே இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 8 மாதிரியான பயங்கள் இருக்கும் அப்படின்ட்டு. அந்த பயத்துல இதுவும் ஒரு பயம்தான். இது ஒரு அபய ஸ்தோத்திரம், அபயத்தை பிரசாதிக்கப்படும். அதே போல பயம் எல்லாருக்கும் இருக்கும். யாரு பகவான் ஸ்துதி பாடுறாரோ, பகவானுடைய சரணடைகிறாரோ அவங்களுக்கு எப்பவுமே அபயம் இருக்கும். அப்பனா பயம் இருக்காது அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகம் சொல்ல வருது. நம்ம ஃபர்ஸ்ட் யானைனாலே பயம். அதுலயும் அத்தை வேட்டாடுற சிங்கம் அப்படின்னா நம்ம அது காட்டுக்கே ராஜன்னு சொல்லுவோம். எல்லா மிருகங்களும் பார்த்து அத்தை பார்த்தா பயப்படும். அந்த மாதிரி ஒரு சிங்கத்தை பார்த்தா எப்படி இருக்கும் பயம் நம்மளுக்கு? அதுவும் ஒரு சாமான்யமான சிங்கமா? இப்பதான் அது வந்து யானை மேல போராடி அந்த யானைய அடிச்சிட்டு வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு குரோதமான சிங்கம், ரொம்ப கோபம் வேண்டிய சிங்கம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத இங்க சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு क्रूरமான ஒரு சிங்கம் கூட பகவான் மலை போல் உள்ள இந்த பகவானுடைய பாதங்களை யாருன்னா அடைந்தவரை அது வந்து தாக்காது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிங்கம் வந்து ரொம்ப
குரூரமா இருக்கு, ரொம்ப கோபமா இருக்கு. ஆனாலும் வந்து அந்த பகவானுடைய அருள்னால அது வந்து நம்மள தாக்காது. இந்த ஸ்லோகத்துடைய டைட்டிலை பார்த்தா நம்ம சிங்கத்திற்கும் பயப்படோம் அப்படின்னு இருக்கு. சிங்கம் வந்தாலும் பயம் இல்லை என்ற மாதிரி இந்த ஸ்லோகத்தோட டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லை அப்படின்னா நம்ம மந்திரம் பார்க்கலாம். ஓம் ஹ்ரீம் அர்ஹம் நமோ வச்சிபலினாம் ரோம் ரோம் நம ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் அர்ஹம் நமோ வச்சபலினாம் ரோம் ரோம் நம ஸ்வாஹா. இது நம்ம பாடினா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஓம் ஹ்ரீம் அர்ஹம் நமோ வச்சிபலினாம் ரோம் ரோம் நம ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் அர்ஹம் நமோ வச்சிபலினாம் ரோம் ரோம் நம ஸ்வாஹா. இப்போ நம்ம சித்தி மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் நமோ ஏஷு விருத்தேஷு வர்தமான தவ பயஹரம் விருத்திவர்ணாயேஷு மந்த்ராः புனः ஸ்மார்த்தவ்யா அதோனா பரமந்திர நிவேதனாய நமः ஸ்வாஹா. ஓம் நமோ ஏஷு விருத்தேஷு வர்தமான தவ பயஹரம் விருத்திவர்ணாயேஷு மந்த்ராः புனः ஸ்மார்த்தவ்யா அதோனா பரமந்திர நிவேதனாய நமः ஸ்வாஹா. இப்ப நம்ம இது மந்திரத்தை பாடினா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓம் நமோ ஏஷு விருத்தேஷு வர்தமான தவ பயஹரம் விருத்திவர்ணாயேஷு மந்த்ராः புனः ஸ்மார்த்தவ்யா அதோனா பரமந்திர நிவேதனாய நமः ஸ்வாஹா. ஓம் நமோ ஏஷு விருத்தேஷு வர்தமான தவ பயஹரம் விருத்திவர்ணாயேஷு மந்த்ராः புனः ஸ்மார்த்தவ்யா அதோனா பரமந்திர நிவேதனாய நமः ஸ்வாஹா. இந்த ஸ்லோகத்தோட பர்பஸ் அப்படின்ட்டு பார்த்தா, for guiding on right path, for finding the forgotten way
அப்படின்னு இருக்கு. ஏதாவது நம்ம வழி மறந்து போனா அதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்ல கைடிங்கான ரைட் பாத். Shloka 39 for routine. Guiding on the right path for finding the forgotten way. For finding the forgotten. நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறேன். நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகேவா? நம்ம ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு டைம் நம்ம பஞ்சமந்திரம் சொல்லலாம். நமோ அரிஹந்தானம் நமோ சேதானம் நமோ ஆயரியானம் बोलो आदिश्वर भगवान की भक्तामर स्तोत्र की जय, मानसिंगाचार्य महाराज की जय, जिनशासन देव की जय, स्थित शंकर भगवान की जय। सरी மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். जय जिनेन्द्र. Thanks na. Jai Jinendra uncle. जय जिनेन्द्र.